ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்செப்ட். ஸோ ஐ ஹோப் இப்போ வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் ஆல் த தமிழ் வீடியோஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி queries, உங்களுக்கு ஏதாவது டூல்ஸை பற்றி புரியல, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது query இருந்தது, ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் வீடியோவில். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் அஸ் ஆன் தட் ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, ஸோ நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் திருப்பி உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் குவான்செப்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலனாக்கா வாட் யூ கேன் டூ இஸ் web.quancept.comல போய் நீங்கள் அப்ளிகேஷனை லாகின் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் த மொபைல் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ குவான்செப்டை டவுன்லோட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, as soon as you download உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் குவான்செப்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் we can say 75-80 டூல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இதில் ஒரு சில டூல்ஸ்லாம் ரொம்ப ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் குவான்செப்டோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். 25 ஃப்ரீ டூல்ஸ் இமீடியட்டாக கிடச்சிரும். யூ கேன் யூஸ் தெம், எக்ஸ்ப்ளோர் தெம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தேட் இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா 25 டூல்ஸுக்கு அப்புறம் நிறைய பெய்ட் டூல்ஸும் இருக்கும். கரெக்டாக, அதோட ஆக்சஸ் உங்களுக்கு இருக்காது. பட் இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு த பெய்ட் டூல்ஸ் ஒர்க், அதோட பெனிஃபிட்ஸ் என்னது நீங்கள் பார்க்கணுன்னாக்க தமிழில் உங்களுக்காக நான் ஆல்மோஸ்ட் குவான்செப்டோட எல்லா டூல்ஸையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஐ மீன் ஐ ஹவ் ரெக்கார்டட் அண்ட் ஐ ஹவ் போஸ்டட் இட் இன் வீடியோ லைப்ரரியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குவான்செப்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் தென் லேர்னில் போங்க. ஓகே, லேர்ன் அப்ளிகேஷனில் போய் இங்கே பாருங்கள் வீடியோ லைப்ரரி. ஓகே, so as soon as you get into video library இங்கே பாருங்க language option இருக்கு. ஓகே, so just click on this and select தமிழ். ஓகே, தமிழ் வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 டூல்ஸ் இருக்குது. எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூலோ அது எல்லாமே நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ யூ கேன் செக் அவுட் தீஸ் டூல்ஸ் அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வீடியோவில் மேலே இம்மீடியட்டாக ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. டெஃபினட்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் ரீச் அவுட் பண்ணுவோம். அண்ட் தென் மெயில் போடணுன்னா நீங்கள் ஈவன் யூ கேன் மெயில் அஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்? ஓகே, இன்னித்த டாப்பிக்கை பற்றி பேச போனோம்னாக்க ஒரு ஓவரால் பாஸ்ட் 24 hours. ஓகே, ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்தது, ஓகே, இல்லைனாக்கா ஒரு நாள் அப்புறம் என்ன நடக்கும், வாட் எவர், லைக் ஒன் டே அனாலிசிஸ் எனக்கு பண்ணணும்னாக்க எப்படி பண்ணுறது? குவான்செப்டை யூஸ் பண்ணி ஏதாவது நல்ல டூல்ஸ் இருக்கா? ஹவு வில் ஐ பி ஏபிள் டு ப்ரொசீட்? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு இட், திஸ் இஸ் த ஹோம் பேஜ் ஆஃப் குவான்செப்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நிறைய ரெடிலி அவைலபிள் டூல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் சினாப்சிஸ், லைக் சினாப்சிஸ் இண்டிகேட்ஸ் எந்த ஸ்டாக்கில் ப்ரைஸ் ரொம்ப மேலே இருக்குது, எந்த ஸ்டாக்கில் ஓஐ ரொம்ப மேலே இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். திஸ் இஸ் டேஸ் ஹை லோ, ஆப்ஷன் செயின் நிஃப்டி, இங்கே பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ராடே மூவர்ஸ், இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டூல்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் பில்ட் அப் பிரெத். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓவரால் நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா யூ வில் பி கெட்டிங் ஆல்மோஸ்ட் அ லாட் ஆஃப் டூல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் சச் திங். இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்த்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் லெட் அஸ் கோ அண்ட் செக் அவுட் எக்ஸாக்ட்லி எந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு இட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் கன்செப்ட். ஓகே, ஒரு கன்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். தட் இஸ் ஃபியூச்சர் ஓஐ பில்டப். ஓகே, பிகாஸ் நிறைய இடத்துல நிறைய டூல்ஸில் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யாரெல்லாம் என்னோட வீடியோஸை முதலேருந்தே பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த கன்செப்ட் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஐ ஹவ் ரெக்கார்டட் அண்ட் போஸ்டட் திஸ் கன்செப்ட் n number of times. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபியூச்சர்ஸ் ஓஐ. ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் யாருக்கெல்லாம் தெரியலையோ இட் வில் பி அ குட் கன்செப்ட். யூ ஷுட் பி நோயிங். சப்போஸ் இஃப் யூஆர் ட்ரேடிங் இன் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ், இந்த கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தெர் ஆர் 4 built-ups I can say. One is long. Okay, second is long unwinding. Okay, third one you can say short, and fourth one you can say short covering. ஓகே, 4 பில்டப்ஸ் உண்டு. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ லாங் பில்டப்னா என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, யூஸ்வலி ப்ரைஸ் மேலே போகும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ஆல்சோ கோ அப். when price goes up and open interest goes up, we usually say அந்த பர்டிகுலர் ஸ்டாக்லையோ இல்லைன்னா அந்த பர்டிகுலர் செக்டர்லையோ இப்போ ஒரு லாங் பில்டப் நடக்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் லாங் அன்வைண்டிங்னு என்னது நீங்கள் கேட்டிங்கன்னா, லாங் அன்வைண்டிங் இஸ் யூஸ்வலி ப்ராஃபிட் புக்கிங். லாங் அன்வைண்டிங் அண்ட் ஷார்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டுத்தையும் மிக்ஸ்அப் பண்ணாதீங்க. ஓகே, லாங் அன்வைண்டிங்னா ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, ஸோ ப்ரைஸ் கீழே வரும். ஓகே, ப்ரைஸ் வில் கம் டவுன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ஆல்சோ கம் டவுன். ஓகே,
third is short. Shortனா என்ன ஆகும்னா ஷார்ட்ல price கீழே வரும் and open interest மேலே போகும். ஓகே ஷார்ட்னா என்னது நிறைய ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகுது. சப்போஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ பர்டிகுலர் ஸ்டாக் டு கரெக்ட், ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஹெவிலி வி வில் கோ அண்ட் ஷார்ட் தட் ஸ்டாக். ஸோ ப்ரைஸ் கீழே வரும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறைய மேலே போகும் பிகாஸ் நியூ ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்ஸ் வில் பி ஓப்பன். கரெக்ட். நவ் லாஸ்ட் இஸ் ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங்கில் என்ன ஆகும்னாக்கா ப்ரைஸ் மேலே போகும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ட்ராப். ஓகே ஷார்ட் கவரிங் இஸ் பேசிக்கலி இப்போ ஒரு ஸ்டாக் கீழே வரும் எனக்கு தெரியும், ஐ ஹேவ் ஷார்ட்டட் தட் ஸ்டாக். ஓகே அண்ட் ஓரளவு கீழே வந்ததும் ஐ வில் புக் மை ப்ராஃபிட். ஓகே ஸோ ஐ ஒன்ட் கண்டினியூ டு ஹோல்ட் தட் ஸ்டாக் ஆஸ் அ ரீட்டைலர். இப்போ ஒரு ஸ்டாக் 100லேருந்து 50 ரூபா வரும்னாக்க அது கண்டினியூஸாக 100லேருந்து 50 வராது, பேக் டு பேக் 100லேருந்து 80 வரும், 80லேருந்து 85 போகும். ஸோ இட் வில் மூவ் சம்திங் லைக் திஸ். ஓகே இட் வில் கம் டவுன் சம்திங் லைக் திஸ். ஸோ திஸ் பார்ட் நடுவில் மேலே வரும் இல்லையா, அதை நம்ம ஷார்ட் கவரிங் சொல்லுவோம். ஓகே ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். ஓகே ஸோ நிஃப்டியோட லாஸ்ட் 24 hours எனக்கு அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே ஹவு திங்ஸ் ஹேப்பண்ட் ஆர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் எனக்கு பார்க்கணும்னா வாட் ஆல் திங்ஸ் யூ கேன் யூஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்குது, சர்ச்சில் போங்க. ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் செக் அவுட் அட்வான்ஸ் டிக்ளைன். இது வந்து ஒரு ஃப்ரீ டூல், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகே everyone can use this tool. So advanced decline basically என்னது நீங்க கேட்டிங்கனாக்க advanced decline எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் basically. so நீங்க வந்து guess பண்ணி பாருங்க what advanced decline exactly is. pause this video, meanwhile I'll explain it. okay advanced decline வந்து say for example advances minus decline is equal to net advances. okay say for example என்னோட handwriting கொஞ்சம் மோசம், okay so kindly cooperate. so advances minus decline is equal to net advances. okay so இப்போ இன்னைக்கு டோட்டல் நம்ம சொல்லலாம் F&Oல 187 F&O ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஓகே say for example இன்னைக்கு 100 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் 87 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ். ஓகே இன்னித்த டேல 100 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அண்ட் 87 ஸ்டாக்ஸ் நெகட்டிவாக இருக்குது இன்னைக்கு. ஸோ நெட் அட்வான்சஸ் எவ்வளோ வரும், நெட் அட்வான்சஸ் வில் பி 13. கரெக்ட். ஸோ நெட் அட்வான்சஸ் 13 வரும். கரெக்டா. ஸோ திஸ் ரிசல்டன்ட் நெட் அட்வான்சஸ் ஃபிகர் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்ததுனாக்க தட் மீன்ஸ் இன்னித்து பர்டிகுலர் சென்டிமெண்ட் நீங்கள் சொல்லலாம் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்தது. இதே இது இப்போ பாருங்கள் நெட் அட்வான்சஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் net advances உங்களுக்கு -13 வந்தது வச்சுக்கோங்க. say for example total advances வந்து total stock advances 87 and total stock decline வந்து 100. so the resultant figure will be -13. whenever the net advances comes in negative, that means on that particular day you can say the sentiment was slightly on the bearish side. okay so இதை வச்சு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ இல்லைனா ஒரு செக்டர், ஒரு பர்டிகுலர் செக்டர் இல்லைனா இண்டெக்ஸோட உங்களுக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்கணும்னா இங்கே பாருங்க. ஸோ ஓவரால் யூ வில் பி கெட்டிங் அன் ஐடியா. இங்கே பாருங்க 2ஆம் தேதி ஜூலை மாதம், இங்கே பாருங்க 16ஆம் தேதி இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் லைவ் மார்க்கெட்டில். ஆஸ் ஆஃப் நவ் த சென்டிமெண்ட் இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் நெட் அட்வான்சஸ் இஸ் 16. ஐ ஹோப் யூ கேன் சி. கரெக்ட். லெட் மீ மார்க்கெட். இங்கே பாருங்க, give me a second. இங்கே பாருங்க net advances. I hope you can see this. correct. so இங்கே உங்களுக்கு net advances தெரியும். இப்போ பாருங்க நேத்தி தேதியில் 108 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாங்க. so if the net advances is positive, the sentiment is positive. okay this is one of the free tools, very basic tool. okay இங்கே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க all இருக்கு, auto ancillary, auto, capital goods, bank nifty. you can say for example FMCG. எனக்கு FMCG செக்டரை பார்க்கணும். FMCG செக்டரில் இன்றைக்கி பாருங்கள் 16 net advances is positive 16. ஸோ இந்த டூல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கனாக்க இப்போ ஓவரால் நம்ம வந்து நிஃப்டியை பார்க்குறோம், தட் இஸ் ஃபைன். பட் இஃப் இன் ஓவரால் செக்டர், ஆல் செக்டர்ஸ், ஓகே ஓவரால் எல்லா செக்டர்ஸ்லையுமே நெட் அட்வான்சஸ் வந்து டீசெண்டாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குனாக்க I can expect the market to stay sideways or positive. பட் இப்போது ஒரு சில ஹெவி வெயிட் செக்டர்ஸ் இருக்கும், லைக் ஃபைனான்ஷியல் நிஃப்டி இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும், மெட்டல் இருக்கும், ஐடி இருக்கும். இங்கே வந்து நெட் அட்வான்சஸ்லாம் கொஞ்சம் பேரிஷ்னஸ் காட்டுறதுனாக்கா we can expect a slight correction in the market. correct. so this is one such tool which you can use. apart from that, if you ask me, another good tool is for having an overall bird's eye view, index contribution.
இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷன். இங்கே உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஸ்டாக் வைஸ் எல்லாம் தெரியும். அண்ட் இஃப் யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் டு திஸ் செக்டர், இப்போ வரைக்கும் ஓகே இன்னித்து மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் உள்ளதே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது. இங்கே பாருங்கள் எஃப்எம்சிஜி. கேன் யூ சி எஃப்எம்சிஜி இஸ் பர்ஃபார்மிங் குட். யூ கேன் சி டெலிகாம் இஸ் பர்ஃபார்மிங் குட். ஆயில் வந்து ரொம்ப பேரிஷாக மூவ் பண்ணுறது இன்னைக்கு. ஓகே, ஐடி இஸ் ஆல்சோ டூயிங் குட். ஸோ index contribution is one such tool which is very much useful. இங்கே கூட உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் எப்படி மூவ் ஆகுது, ஓகே எந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எஃப்எம்சிஜி நல்லா மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இஃப் எஃப்எம்சிஜி இஸ் மூவிங் குட், ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா மூவ் ஆகிருக்கும். கரெக்ட். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் கோ டு ட்ராக். இங்கே பாருங்க, கோ டு பில்ட் அப் ஸ்கிரிப்ட். ஓகே, இங்கே பாருங்க ஆல் செக்டர்ஸ் இருக்குது. ஐ வில் கோ அண்ட் செலக்ட் எஃப்எம்சிஜி. கரெக்ட். இங்கே பாருங்க எஃப்எம்சிஜியில் உள்ளத்துலேயே நல்ல எந்த ஸ்டாக் மூவ் ஆயிருக்கு. இங்கே பாருங்க Hindustan Unilever. Correct. Hindustan Unilever moved very well today. Correct. Hindustan Unilever is almost 3.25% இது மூவ் ஆயிருக்கு. ஓகே, இங்கே பாருங்க. அண்ட் Jubilant Food is 2.44%. ஸோ தீஸ் திங்ஸ். ஸோ ஹவு டு அனலைஸ் நவ். Hindustan Unileverல எனக்கு ஏதாவது ட்ரேட் கிடச்சிருக்குமா? ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பார்க்குறேன் இது நல்ல ட்ரேடாக இருக்குது, இது போயிருக்கு. ஸோ சப்போஸ் ஐ எம் செலக்டிங் Hindustan Unilever சார்ட் பேசிஸில், டு யூ ஹேவ் எனி டூல்? இதை வந்து நம்ம முதல்லயே பிடிச்சிருக்க முடியுமா இந்த மூவ்மெண்ட்டை நீங்கள் கேட்டிங்கனாக்க. லெட் அஸ் கோ அண்ட் செக் அவுட். ஸோ திஸ் இஸ் அ 1 minute சார்ட் பேசிக்கலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி 1 minute சார்ட். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே ஒரு கன்சோலிடேஷன் ஏரியா இருக்குது. கேன் யூ சி? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி கன்சோலிடேஷன் ஏரியா. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே பர்டிகுலர் இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கன்செப்டை பற்றி நான் முதலையும் கவர் பண்ணியிருக்கேன் நிறைய. ஓகே, ஆர்டர் புக் டேட்டாவை பற்றி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கு. ஐ ஹோப் யூ கேன் சி திஸ் கேண்டில் ஹேஸ் பிரேக்கன் திஸ் ரேஞ்ச். நவ் ஜஸ்ட் check this quantity. 22,800 buyers, 4,500 sellers. Correct. On this candle I can see a clear cut breakout with data supporting my breakout. Okay, இது வந்து real time market orders. Okay, இது வந்து இந்த tool வந்து உங்களுக்கு எங்கேயுமே available இல்ல இண்டஸ்ட்ரியில. It is available only with Quantsap. So even at this level if I would have taken my trade with an immediate swing low as my stop loss, see how it moved. Further see how it moved. ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் Hindustan Unilever. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு 16ஆம் தேதி கரெக்டாக, கிவ் மீ a second. இன்னைக்கு 16ஆம் தேதி எனக்கு இன்னைக்கு கார்த்தால கரெக்டாக இங்கே பாருங்கள் 11:09 கரெக்டாக 11 மணிக்கு எனக்கு இந்த ட்ரேட் கிடச்சிருந்தது. சப்போஸ் ஐ ஹேட் ஆர்டர் புக் வித் மீ, ஐ வுட் ஹவ் ஈஸிலி டேக்கன் திஸ் ட்ரேட். ஓகே, ஸோ பாஸ்ட் 24 hours படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு கார்த்தால கூட நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, எஃப்எம்சிஜி இஸ் மூவிங் குட். ஓகே, எஃப்எம்சிஜி நல்லா மூவ் ஆச்சுன்னா எந்த ஸ்டாக்? Hindustan Unilever நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆஸ் பர் ஆர்டர் புக் ஐ குட் ஹவ் கேப்சர்ட் அ வெரி குட் மூவ்மெண்ட் ஹியர் இன் Hindustan Unilever. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தோம் நம்ம, அப்புறமேட்டு இதை பார்த்தோம், ஆர்டர் புக் டேட்டா பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் யூ சி இங்கே பாருங்க பில்ட் அப் பிரெத் இருக்குது. Okay, so using built up breadth also you can gauge a lot of things. Like see for example, எனக்கு வந்து Nifty bank, say for example Nifty. Okay, இப்போ Nifty நான் வைக்கிறேன் and I am keeping 5 minutes time frame. Okay, say for example, and இங்கே பாருங்க from date இருக்கு. Give me a second. From date. Okay, say for example எனக்கு வந்து ஒரு போன say for example எனக்கு ஒரு போன 24 மணி நேரத்துக்கு அனாலிசிஸ் பண்ணணும் இல்லைனாக்கா say 2 நாள் முன்னாடி. So I am just taking 14. ஓகே, 14ஆம் தேதி 9:20 இங்கே டைம் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓகே ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் லாங்கில் இருந்தது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருந்தது. இங்கேயே உங்களுக்கு மார்க்கெட் பிரெத் என்னதுன்னு உங்களுக்கு ஈஸியாக கேஜ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த கிராஃபிக்கல் ஃபார்மேட் பிடிக்கலன்னா வாட் யூ கேன் டூ இஸ் கிளிக் ஆன் திஸ். இங்கே பாருங்கள் நம்பர்ஸில் வந்துடும் உங்களுக்கு, அப்சல்யூட் நம்பர்ஸில் யூ வில் கெட் இட். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ், சப்போஸ் out of 187 FNO scripts, suppose 100 scripts say are on the positive side, or say maximum scripts are on the long unwinding side, that itself clears the sentiment that Nifty is on the bullish side. Okay, இங்கே பாருங்க, இப்போ இதே நான் 1 minute time frame செட் பண்ணிட்டே வச்சுக்கோங்க, every minute ஓட data will be available with you. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்டாக்ஸ் லாங்கில் இருக்குது. இங்கே பாருங்க from 14th it is giving me a clear cut indication. இங்கே பாருங்க
இங்க பாருங்க short. Okay, so with this also, as soon as the number of stocks on the long side increases, or say number of stocks on long and short covering, okay, long and short covering la நிறைய stocks இருந்ததுனாக்க நீங்க என்ன கேஜ் பண்ணலாம்? ஓகே, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ்ல லாங் ஆகுது and நிறைய ஸ்டாக்ஸ்ல ஷார்ட் கவரிங் ஆகுது. ஓகே, so based on this what you can do, immediately go to order book. Okay, if you are seeing any consolidation and breakout, the data is supporting because many stocks are on the long side and on the short covering side. Okay, and if at 1 minute time frame or 5 minute time frame you are seeing a breakout, you can use order book to check whether that breakout is fake or real, and அப்படி கூட நீங்க ஒரு ட்ரேட பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க நீங்க கேட்டீங்கன்னா என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு நீங்க பாருங்க. அடுத்தாப்புல பார்க்கணும்னா உங்களுக்கு பில்ட் அப் செக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பில்டப் செக்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ செக்டர். இந்த பாருங்கள் ஆட்டோ செக்டர் இஸ் லாங், ஆட்டோ ஆன்சிலரி இஸ் லாங், சிமெண்ட் இஸ் லாங். இப்போது நம்ம லாங் அன்வைண்டிங் ஷார்ட் கவரிங்கோட நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம். இங்கே பாருங்கள் இது ஏன் லாங்கில் இருக்குது? பிகாஸ் ப்ரைஸ் இஸ் அப், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் அப். ஷார்ட்டில் நம்ம என்ன சொன்னோம்? ப்ரைஸ் வில் கோ டவுன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் கோ அப். See this. So as per sector also you can gauge which sector is long today, which sector is under short today, which sector is under short covering. Okay, இங்கே பாருங்க செக்டர் cycle, இது வந்து 1 day ஓடுது. Okay, suppose you want to see the cycle. Okay, so இங்க போய் நீங்க சைக்கிளும் செலக்ட் பண்ணலாம். Okay, sectors ஓட cycle. So for the past 20 days ஓடுது உங்களுக்கு பார்க்கணும்னாக்கா நீங்க இங்க போய் செக்டோரியல் அனாலிசிஸ் நீங்க பண்ணலாம். லைக் ஒரு பர்டிகுலர் செக்டர் போன 20 நாள்ல எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு. ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சைக்கிள். நீங்க வந்து பார் ஃபார்மேட்ல பார்க்கணும்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் அவுட் இட் இன் bar format. Okay, so I hope எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். This is just a taste of what QuantSap has. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் வந்து ரொம்ப பேசிக் டூல்ஸ் இந்த இதில் கவர் பண்ணியிருக்கேன். லைக் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டோ இல்லைனா எப்படி ஒரு ட்ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அல்டிமேட் ட்ரேட் வில் ஆல்வேஸ் பி ஆன் த சார்ட். கரெக்ட், நீங்கள் செக்டரை பாருங்கள், எந்த செக்டர் நல்லா போகிறது பாருங்கள், அதில் உள்ள ஸ்டாக்கை எடுங்க. பட் த அல்டிமேட் கால் வில் ஆல்வேஸ் பி யூசிங் சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். கரெக்டாக, ஏன்னா எனக்கு சார்ட்டில் எனக்கு பிரேக் அவுட் தெரியிருச்சு, எனக்கு வந்து குவான்டிட்டி சப்போர்ட் பண்ணணும். ஆர்டர் புக் ஷுட் சப்போர்ட் மீ. கரெக்ட், ஸோ அப்படி சப்போர்ட் ஆச்சுன்னா ஐ வில் கோ அண்ட் டேக் அ ட்ரேட். சிம்பிள். கரெக்ட், ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டினத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் த வீடியோ லைப்ரரி. கரெக்ட், வீடியோ லைப்ரரியில் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் தமிழில். அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்டெப்த் வீடியோவாக இருக்குது. இது வந்து நான் சும்மா ஒரு ஓவரால் கிளிம்ஸ் கொடுக்குறேன். பட் ஒவ்வொரு பர்டிகுலர் டூல்லையும் நிறைய டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். டெஃபினெட்லி கோ அவுட் அண்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி.